இஸ் த ட்ரூ லீடர். யார் உண்மையான தலைவன்? இயேசு கிறிஸ்து தாங்க உண்மையான தலைவன். நான் பின்னால் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறேன். 5 ஃபோல்டிங் மினிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, சபை, மேய்ப்பன், போதகன், சுவிசேஷகன், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, இப்படி 5 ஃபோல்டிங் மினிஸ்ட்ரி இருக்குது. இதில் கவனிங்க, ஆராதனை வீரர்களாக, இந்த சபையில் இருக்கிற ஆராதனை வீரர்களாக இருக்கட்டும், பொதுவான ஆராதனை வீரர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறாளாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் ஒரு பெருமையின் ஆவி இன்றைக்கு உட்காந்துருக்குது. ஆமேன், அல்லேலூயா. ஆராதனை பண்ணுறது யாரை நம்ம பார்க்குறதுக்காகவா? நம்மளை மகிமைப்படுத்துறதுக்காக, சுய மகிமைக்காகவா? அப்போ சினிமாக்காரர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை தரித்திருக்கிற நீ, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நீ, அந்த ஆராதனையை வாங்கி இயேசு கிட்ட கொடுத்துடணும். அந்த ஆராதனையை, மகிமையை, துதியை, கனத்தை எல்லாத்தையும் வாங்கி, ஜனங்க கொடுக்குற எல்லா காரியத்தையும் வாங்கி யார்கிட்ட கொடுக்கணும்? ஏசாமி கிட்ட கொடுத்துடணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஆராதனையை நம்மளை பார்க்கணும், நம்மளை மகிமைப்படுத்தணும், நம்ம மேன்மைப்படுத்திக்கணும். என்ன லைட்டிங்ஸ், என்ன டான்ஸ், என்ன பாட்டு எல்லாமே இருக்கட்டும்ங்க. தாவீது கூட தான் டான்ஸ் ஆனார், பாடினார் தான், கரெக்டு தான். ஆனால் உள்ளத்தின் அளவில் அவர் தேவனை உண்மையாக ஆராதிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். ஆமேன். ஆமாம், மேன்மைங்கிறது வெளியே சில காரியங்கள் இல்லை. தாழ்மையும் உண்மையும், தாழ்மை, உண்மையான தாழ்மை எங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கணும். தாழ்வு மனப்பான்மையில் தாழ்மை. கடவுளுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்றத வெளியரங்கமாக்கி கர்த்தரை ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்களை வஞ்சிக்கிற, ஜனங்களை மோசம் போக்குகிற மாயக்காரர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். சினி ஃபீல்டில் அநேக தப்பான ரோல் மாடல், என்னது தப்பான ரோல் மாடலில் மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் போய் பார்த்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. தன் குடும்பத்தை நடத்த தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தை நடத்த முடியாது. எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க. ஓகே, பெரிய பெரிய சாதனையாளர் தான். நானே அவங்கக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ தான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த கடைசி நாட்களில் வேறு யாரையும் ரோல் மாடலாக எடுக்காதீங்க. ஏன்னா எல்லாமே ஏதோ ஒன்றில் தவறுகளாக இருக்கிறோம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி போகும்போது எதுலேயும் தவற மாட்டோம். ஆண்டவரே நமக்கு வழி சொல்லி பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துவார். இந்த ஆராதனை மாயக்காரர்கள் ஏன் சொன்னோன்னா, இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு, யாருன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்கள் குரல் அழகாக இருக்குதுன்னா, நீங்கள் லூசிபருக்கு அடுத்த காரியத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அவனும் அதை தான் செஞ்சான். ஆமேன். அவ்வளோ அழகாக வச்சுருந்தார், அவனை அவ்வளோ மேன்மையாக வச்சுருந்தார். அந்த மேன்மைக்கான பாத்திரத்தை விட்டுவிட்டு அவன் மற்றவங்கள பார்க்குறான். மற்றவங்களனா தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து, என்னையும் இப்படி ஆராதிச்சா நல்லா இருக்குமே, என்னையும் எல்லாரையும் தூக்கினா நல்லா இருக்குமே. அப்போது நம்ம கடந்து வந்த பாதையில் கர்த்தர் நம்ம எந்த இடத்துலேருந்து தூக்குனாரு, இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடு என்ன, நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு மறந்துட்டு யாருன்னா ஒருத்தர் நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, புகழ மாட்டாங்களா, சுய பெருமை, தற்பெருமை,